இம்யூனோடெஃபிஷியன்சி டிசீஸ். இம்யூனோடெஃபிஷியன்சி டிசீஸ்ன்னா நம்மளோட பாடியில் இம்யூன் சிஸ்டத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால வேலை செய்யலைன்னா அப்போது நம்மளுக்கு இந்த டிசீஸ், அதாவது மற்ற டிசீஸ், நம்மளோட இம்யூன் பவர் ஏதோ ஒரு ஃபெயிலியராய் அந்த எதிர்ப்பு சக்தி குறையுதுன்னா அந்த டிசீஸ், அதனால் வர டிசீஸை தான் இம்யூனோடெஃபிஷியன்சி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இம்யூனோடெஃபிஷியன்சி results from the failure of one or more components of the immune system. Primary immune deficiencies are caused by genetic developmental defects. So primary immune deficiency எல்லாம் பார்த்தீங்கன்னா genetic defectால, அந்த டெவலப்மெண்ட்டை குழந்தை உருவாகும் போது ஏற்படுற பிரச்சனையால் வர defects தான் primary immune deficiency. இப்போ secondary immune deficiency are arise due to various reasons like radiation, use of cytolytic and immunosuppressive drugs and infection. So secondary immune deficiency இது வந்து எதனால் வருதுன்னா ரேடியேஷன், இப்போ நம்ம ரேடியேஷனோட இது பண்ணுறதுனால, சைட்டோலைட்டிக் ஆர் இம்யூனோசப்ரெசிவ் ட்ரக்ஸ், இன்ஃபெக்ஷன், இதனால் ஏற்பட்டாலும் இம்யூன் சிஸ்டம் பாதிக்கும். ஸோ செகண்டரி லெவல். ஸோ எய்ட்ஸ் இஸ் அன் அக்ரோனம் ஃபார் acquired immunodeficiency syndrome. ஸோ நம்ம எய்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம இம்யூன் சிஸ்டத்தையே டெஃபிஷியன்சி, டிசீஸை விட டெஃபிஷியன்சி என்ன குறைபாடு. ஓகேவா? ஸோ இட் இஸ் அ டெஃபிஷியன்சி ஆஃப் இம்யூனோ சிஸ்டம் acquired during the lifetime of an individual, indicating that it is not a congenital disease. இது வந்து இம்யூன் சிஸ்டத்தோட குறைபாடால் ஏற்படுற நோய் தான் எய்ட்ஸ். ஆனால் இது கன்ஜெனிட்டல் கிடையாது. கன்ஜெனிட்டல்னா பிறந்ததுலேருந்து உங்களுக்கு வரதில்லை. ஆனால் சப்போஸ் இது நம்ம பாடிக்குள்ளே வந்துடுச்சுன்னா லைஃப் டைம் ஃபுல்லாக இருக்க வேண்டியது தான். ஸோ எய்ட்ஸ் இஸ் காஸ்ட் பை ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ், HIV. ஸோ எய்ட்ஸை உருவாக்குற வைரஸ்க்கு பேர் என்ன? ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ், HIV. ஸோ இது எதை அட்டாக் பண்ணுது? ஹெல்பர் T cells. ஸோ இட் செலக்டிவ்லி இன்ஃபெக்ட்ஸ் த ஹெல்பர் T cells. ஸோ நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற ஹெல்பர் T செல்ஸை தான் இது அட்டாக் பண்ணுது. ஸோ இப்போ அட்டாக் பண்ணுறதுனால அந்த T செல்ஸ் என்ன ஆகுது? இன்ஃபெக்ஷன் ஆகுது. ஸோ இன்ஃபெக்டட் ஆகுது. இன்ஃபெக்டட் ஆகிறதுனால அதோட வேலையை செய்யாமல், அதாவது B செல்ஸை போயிட்டு ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும். ஆனால் அதால் அது செய்ய முடியல. அதனால் என்ன ஆகுது? நேச்சுரல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் நம்ம பாடியில் வந்து கொஞ்சம் லாஸ் ஆகுது. அதாவது அதோட தன்மையை இழந்துருது வைரல் இன்ஃபெக்ஷனால். ஸோ த இன்ஃபெக்ஷன், தட் இஸ் த இன்ஃபெக்டட் ஹெல்பர் T cells will not stimulate the antibody produced by B cells, resulting in loss of natural defense against viral infection. On the basis of genetic characteristics and differences in the viral antigen, HIV is classified into types 1 and type 2, that is HIV1, HIV2. So genetic characteristics and differences in viral antigen வச்சு HIV ரெண்டு பகையாக பிரிக்கலாம். type 1, type 2, அதாவது HIV1, HIV2ன்னு பிரிச்சிருக்காங்க. Structure of an HIV. ஸோ HIV என்றது வந்து ஒரு லென்டி வைரஸ் டைப். ஸோ லென்டி ஜீனஸ், அதாவது ஜீனஸ் லென்டி வைரஸ் ஜீனஸோட சம்மந்தப்பட்டிருக்கு. அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது HIV வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. அண்ட் இதோட அவுட்டர் லேயர் வந்து லிப்போப்ரோட்டீனால் ஆயிருக்கு. அண்ட் இதில் வந்து இந்த கிளைகோப்ரோட்டீன் நாப் மாதிரி இருக்கு இல்லையா, அது கிளைகோப்ரோட்டீன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிளைகோப்ரோட்டீனால் ஆயிருக்கு. அந்த கிளைகோப்ரோட்டீன் வந்து கிளைகோப்ரோட்டீன் 41 அண்ட் கிளைகோப்ரோட்டீன் 120. ஸோ இதோட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 100 to 120 நானோமீட்டரில் இருக்குது. 100 to 120 நானோமீட்டரில் இருக்குது. ஸோ சென்டர் போர்ஷனில் பார்த்திங்கன்னா RNA இருக்குது. அந்த RNA டபுள், அதுவும் 2 இருக்குது, 2 RNA இருக்குது. அண்ட் அதோடு ஜாயின் பண்ணி அந்த RNAவோடு இருக்கிறது வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் இருக்குது. ஸோ அதை சுற்றி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேப்சிட் ஆர் ப்ரோட்டீன், நியூக்ளிக் கேப்சிடுன்னு சொல்லுவாங்க, ஆர் கேப்சோமியர் ப்ரோட்டீன் லேயர் இருக்குது. அவுட்டர்லேயும் ஒரு லேயர் இருக்குது, அதை சுற்றி ஒரு லேயர் இருக்குது லிப்பிட் லேயரால், அதாவது அந்த ப்ரோட்டீன் மேட்ரிக்ஸ் அந்த லேயர் இருக்குது. அண்ட் கேப்சிட் ப்ரோட்டீன் இருக்குது.
ஸோ இந்த ரிவர்ஸ் இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ இதை வச்சு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நான் சொன்னது எல்லாமே வந்துடும் பாருங்கள். ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ், இது எந்த ஜீனஸில் சேர்ந்துருக்கு? லென்டி வைரஸ். இது நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது ஹெச்ஐவி எந்த ஷேப்பு? ஸ்பெரிக்கல் ஷேப். அதோட டயாமீட்டர் வந்து 100 to 120 நானோமீட்டரில் இருக்குது. ஸோ நடுப்பகுதி டென்ஸ் கோர்னா நடுப்பகுதி. ஸோ நடுப்பகுதியில் அதை சுற்றி லிப்போப்ரோட்டீன் சுற்றி இருக்குது. அதாவது இந்த கோரை சுற்றி இருக்கிறது வந்து லிப்போப்ரோட்டீன். ஓகேவா? ஸோ அந்த லிப்போப்ரோட்டீனில் நாப் மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் பார்க்கலாம், இந்த என்வலப் ஹேஸ் அண்ட் கிளைகோப்ரோட்டீன் ஸ்பைக். அந்த ஸ்பைக் டேர்ம்ட் ஆஸ் GP41 and GP120. ஓகே. ஸோ அட் த கோர், அந்த கோர் மிடில் ரீஜனில் நடு பகுதியில் என்ன இருக்குது? RNA, 2 RNA இருக்கு இல்லையா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. 2 RNA இருக்குது. ஸோ இந்த RNA that is attached to the RNA or molecules of reverse transcriptase. ஸோ இந்த RNAவோட யார் அட்டாச் ஆயிருக்காங்க? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் அட்டாச் ஆயிருக்காங்க. ஸோ இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைமில் என்னென்ன இருக்குது? ப்ரோட்டியேசஸ், ரைபோநியூக்ளியேசஸ் இருக்கா? ஓகே. ஸோ the core is covered by capsid made of protein. ஸோ இந்த கோரை சுற்றி கவர் ஆயிருக்கிறது capsid made of protein. ஓகேவா? protein. So this is followed by another matrix protein. So இந்த capsid சுற்றி இதுவாக இருக்கிறது, இது ஒரு capsidமா, இதை சுற்றி இருக்கிறது இன்னொரு capsid. ஓகேவா? ஸோ இது ஸ்ட்ரக்சர். இப்போ ஸ்ட்ரக்சர்னா நீங்கள் இதை பார்த்து, இது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப், அவுட்டர் லிப்பிட் மெம்பரைன் இருக்குது. அந்த லிப்பிட் மெம்பரைன் மேலே கிளைகோப்ரோட்டீன் இருக்குது, ஸ்பைக் மாதிரி இருக்குது. ஸோ GP41 GP120 ஆயிருக்கு. நடுவில் இருக்கிற பகுதி RNA, 2 RNA இருக்குது. அந்த RNAவோட எம்சைன் இருக்குது, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். அந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸில் ப்ரோட்டியேசஸ் எம்சைனும் அப்புறமா இன்னொன்று வந்து ரைபோநியூக்ளியஸ் எம்சைனும் அங்கே இருக்குது. அதை சுற்றி அதாவது ப்ரோட்டீன் கேப்சிட் இருக்குது. ப்ரோட்டீன் கேப்சிடை சுற்றி இன்னொரு ப்ரோட்டீன் மேட்ரிக்ஸ், அதாவது ப்ரோட்டீன் மேட்ரிக்ஸால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். இந்த டயக்ராம் பார்த்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஹெச்ஐவி டிரான்ஸ்மிஷன். எப்படி ஹெச்ஐவி டிரான்ஸ்மிட் ஆகுது? ஸோ ஹெச்ஐவி எல்லாத்துலேயுமே, அதாவது எஸ்பெஷலி ஹெச்ஐவி வந்து இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எந்த செல்ஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நம்ம பாடிக்குள்ளே ஹெச்ஐவி இருக்குன்னு யாருக்காச்சும் ஒரு பர்சனுக்கு தெரிஞ்சதுன்னா அது எந்த செல்ஸ்னால் மேக்ரோஃபேஜஸ்க்குள்ளே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மேக்ரோஃபேஜஸ், HIV is often located within the cells, especially in macrophages. So HIV can survive. So எத்தனை நாள் சர்வை ஆகும்? செல்லுக்குள்ளே மேக்ரோஃபேஜ்குள்ளே போச்சுன்னா 1.5 days. ஆனால் அதுவே வெளியில் இருந்ததுன்னா 6 hours கேட்கலாம். So HIV can survive for 1.5 days inside a cell, but only about 6 hours outside the cell. So route of transmission, HIV transmission ஓட roots பாருங்க. Unsafe sexual contact, blood contaminated needles. ஸோ பிளட்டை அந்த நீடில்ஸ் வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணி இன்னொருத்தர் போட்டாங்கன்னா அதனாலையும் வரலாம். ஹெச்ஐவி பேஷண்ட் யூஸ் பண்ண நீடில்ஸை இன்னொருத்தருக்கு போட்டாங்கன்னா அது வரலாம். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போதும் கரெக்டாக செக் பண்ணிட்டு போடணும். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், பிளட்டு அதாவது ஹெச்ஐவி பேஷண்ட்டோட பிளட்டை நார்மல் பர்சனுக்கு கொடுத்துட்டு அப்படியும் டிரான்ஸ்மிட் ஆகுது. வெர்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் ஃப்ரம் ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் மதர் டு த சைல்டு. இப்போ அம்மாவுக்கு வந்து ஹெச்ஐவி இருந்தது, அது குழந்தைக்கும் வருது. பட் அது இப்போ கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெச்ஐவி இஸ் நாட் டிரான்ஸ்மிட்டட் பை இன்செக்ட்ஸ் ஆர் பை கேஷுவல் கான்டாக்ட். ஸோ கேஷுவலாக பேசுகிறதுனாலையும் அதாவது இன்செக்ட்ஸ், இந்த கொசு அதுலெல்லாம் பரவுறதில்லைன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆஃப்டர் நம்ம பாடிக்குள்ளே போன உடனே, அதாவது இந்த ஹெச்ஐவி வைரஸ் வந்து பாடியில் போன உடனே மேக்ரோஃபேஜஸ் கிட்ட போகுது. ஸோ மேக்ரோஃபேஜஸில் இந்த வைரஸ் வந்து RNA ஜீனோமை என்ன பண்ணுது? ரெப்ளிகேஷன் பண்ண சொல்லுது. ரெப்ளிகேட்னா மல்டிப்ளை பண்ணும்போது இந்த RNA கிட்ட ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் இருக்குது. அந்த என்சைம் என்ன பண்ணுதுன்னா DNA, வைரல் DNAவாக மாற்றுது. இதுதான் இந்த பாயிண்டில் இருக்குது. நான் இது படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஆஃப்டர் கெட்டிங் இன் டு த பாடி ஆஃப் த பர்சன், the virus enter into the macrophages where the RNA genome of the virus replicates to form viral DNA with the help of the enzyme reverse transcriptase. So this viral DNA gets incorporated into the DNA of the host cell and directs the infected cells to produce the viral particle. So அது நம்ம பாடிக்குள்ளே வந்து வைரல் டிஎன்ஏவாக மாறி நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற செல்ஸில் இருக்கிற டிஎன்ஏவை, ஹோஸ்ட் செல்ஸ்குள்ளே இருக்கிற
டிஎன்ஏவை என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? வைரல் பார்ட்டிகல்ஸ், இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு இல்லையா, அவங்கள ஆர்டர் பண்ணுது, நீ வைரல் பார்ட்டிகல்ஸை ரெப்ளிகேட் பண்ணுன்னு சொல்லி. ஓகேவா? ஸோ த மேக்ரோஃபேஜஸ் கண்டினியூ டு ப்ரொடியூஸ் வைரஸ் அண்ட் இன் திஸ் வே ஆக்ட்ஸ் லைக் அன் ஹெச்ஐவி ஃபேக்ட்ரி. ஸோ மேக்ரோஃபேஜஸ்லாம் இவ்வளவும் நடக்குது. ஸோ அதனால் அங்கே நிறைய வைரல் பார்ட்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அது வந்து ஹெச்ஐவி ஃபேக்ட்ரியாக மாறிடுது. ஸோ இப்போ இந்த ஹெச்ஐவி இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஹெச்ஐவி வந்து டி லிம்போசைட்ஸ்குள்ளே போயிட்டு அங்கேயும் ரெப்ளிகேட் பண்ணுது, மல்டிப்ளை பண்ணி நிறைய ப்ரோஜெனி வைரஸ், அதாவது குட்டி குட்டி, அதாவது குழந்தை வைரஸ், ப்ரோஜெனினா அதோட உற்பத்தியை பெருக்கிக்குது, ரீப்ரொடக்ஷன் பண்ணி பெருக்கிற மாதிரின்னு கூட வச்சுக்கோங்களேன். அதோட உற்பத்தி நிறைய ப்ரோஜெனி வைரஸஸை உருவாக்குது. ஸோ இந்த ப்ரோஜெனி வைரஸஸ் வந்து பிளட்ல ரிலீஸ் ஆகி மற்ற டி ஹெல்பர் செல்ஸை அட்டாக் பண்ணுது, டி லிம்போசைட்ஸை அட்டாக் பண்ணுது. அதுதான் இந்த 2 பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. Simultaneously, the HIV enters into the helper T lymphocytes, replicates and produces progeny viruses. So, progeny viruses released into the blood attack other helper T cells. So, this is repeated. இது வந்து repeated-ஆ இருக்கு, leading to the progressive decrease in the number of helper T lymphocytes into the body of the infected person. So, இதனால் repeat ஆகிட்டே இருக்கிறதுனால எது கம்மி ஆயிடுச்சு? டி லிம்போசைட்ஸ் கம்மி ஆயிடுச்சு. ஸோ இதனால் இன்ஃபெக்டட் பர்சனுக்கு நிறைய டிசீஸ் வர ஆரம்பிச்சுது. ஸோ டியூரிங் திஸ் பீரியட் த பர்சன் சஃபர்ஸ் ஃப்ரம் போத்ஸ் ஆஃப் ஃபீவர், டயேரியா அண்ட் வெயிட் லாஸ். ஸோ இதனால் பர்சனுக்கு என்ன ஃபீவர் வர ஆரம்பிச்சிது, டயேரியா, வெயிட் லாஸ், எல்லா நோயும் அவரை தாக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவரோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் கம்மி ஆயிடுச்சு. Due to decrease in the number of helper T lymphocytes, the person suffers from infection and becomes immune deficient and unable to protect against any infection. ஸோ இந்த டிக்ரீஸ் அந்த டி லிம்போசைட்ஸ் கம்மியாகிறதுனால எல்லா நோயும் அவர்கிட்ட வந்ததுனால அவரால் நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியாமல் போச்சு. இன்ஃபெக்டட் பர்சன், அதாவது இப்போ நோய் வந்த மாதிரியே ஃபீவர் எல்லாமே வந்துட்டு இருந்தது. ஸோ பிளட் டெஸ்ட், ஸோ சிம்பிள் பிளட் டெஸ்ட் பண்ணாவே போதும். அதாவது 2 பிளட் டெஸ்ட் இருக்குது இங்கே வந்து, எலிசா டெஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட். எலிசான்னா என்சைம் லிங்க்ட் இம்யூனோசார்பன்ட் அசே. இது வந்து ஹெச்ஐவி ஆன்டிபாடிஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. இது ப்ரிலிமினரி டெஸ்ட், ஃபஸ்ட்டு டெஸ்ட். ஸோ இதில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரிலிம். நெக்ஸ்ட் வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட், இதுதான் நல்லது, மோர் ரிலையபிள் அண்ட் கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட்டு கூட. ஸோ இது 2த்துலேயுமே பாசிட்டிவ் வந்துடுச்சுன்னா அது ஹெச்ஐவி பாசிட்டிவ் பேஷண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எலிசா டெஸ்ட் வந்து ப்ரிலிமினரி. ஸோ எலிசாவில் தப்பாக காட்டிட்டு கூட வெஸ்டர்ன் பிளாட்டில் சரியாக காட்டிட்டு அந்த பர்சனுக்கு ஹெச்ஐவி இல்லைன்னு சொல்லி அனுப்புவாங்க. ஆனால் இந்த 2த்துலேயுமே பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா அந்த பேஷண்ட்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஹெச்ஐவி பாசிட்டிவ் பேஷண்ட். அதுதான் இந்த 3 பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம சிம்பிள் பிளட் டெஸ்ட், த எலிசா டெஸ்ட் என்சைம் லிங்க்ட் இம்யூனோசார்பன்ட் assay detects the presence of HIV antibodies, that is the preliminary test. Western blot test is more reliable and a confirmatory test. It detects the viral core protein. ஏன்னா வெஸ்டர்ன் பிளாட் ஏன் கன்ஃபர்மேட்ரின்னு சொல்கிறாங்கன்னா வைரல் கோர் ப்ரோட்டீன்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ இஃப் த போத் த டெஸ்ட் த presence of the antibodies, the person is considered to be an HIV positive. இப்போ இது வரையும் புரிஞ்சுது இல்லையா? நெக்ஸ்ட் வந்து எய்ட்ஸ் ஹேஸ் நோ க்யூர். எய்ட்ஸ் வந்தால் எந்த க்யூரும் கிடையாது. ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் எய்ட்ஸ் இஸ் த பெஸ்ட் க்யூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெஸ்ட் ஒன் வந்து வராமல் காத்துக்கிறது தான். பெஸ்ட் ஆப்ஷனே வந்து ப்ரிவென்ஷன் தான். ஸோ இந்த எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலான்னு பாருங்கள். அட்வொகேட்டிங் சேஃப் செக்ஸ் அண்ட் ப்ராமினென்ட் ரெகுலர் செக்அப். சேஃப் செக்ஸ் அண்ட் ப்ராமினென்ட் ரெகுலர் செக்அப். சேஃப் பிளட் ஃபார் டிரான்ஸ்ஃபியூஷன். சேஃப் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், அதாவது ரத்தம் ஏற்றுறது. ஓகேவா? ரத்தம் வந்து இன்னொரு பாடிக்கு ஏற்றும்போது கரெக்டாக பார்த்து ஏற்றணும். ஹெச்ஐவி பேஷண்ட்டு ஏற்றாமல் நல்ல அது கரெக்டாக டெஸ்ட் பண்ணி ஏற்றணும். டிஸ்போசபிள் சிரிஞ்சஸ், அதாவது நீடில்ஸை யூஸ் பண்ணணும். யூஸ் ஆஃப் டிஸ்போசல் நீடில்ஸ். யூஸ் ஆஃப் காண்டம்ஸ் டியூரிங் செக்ஷுவல் கான்டாக்ட். ப்ரிவென்ஷன் ஆஃப் ட்ரக் அப்யூஸ். ஸோ இதெல்லாமே நம்ம இதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து இது பண்ணோம்னா ஹெச்ஐவி வராமல் தடுத்துடலாம். ஸோ எய்ட்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நாக்கோ, நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷனும், NGO, that is non-government ஆர்கனைசேஷனும், WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் நிறைய அவேர்னஸை கொடுத்துட்ருக்காங்க டு ப்ரிவென்ட் த ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் எய்ட்ஸை பற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட இங்கிலீஷ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணுமா போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ்.
Easy Tech channel.